டேய் வண்டியறா. என்னண்ணே அதுக்குள்ளே வந்துட்டு மதுரை போகிறேன் நீங்கள்? செல்வி கிட்ட கழுத்து வாங்க வரேன்ட்டேன், வாங்கிட்டு அடுத்த பஸ்ஸுக்கே போகணும். எடு. செல்வி செல்வி வண்டிதா வா, கதவு தர. என்ன பண்ணிட்டு இருந்த உள்ள? என்னப்பா அதுக்குள்ள வந்துட்டீங்க? அம்மா கிட்ட கழுத்து ஒண்ணு வாங்க வரேன்ட்டேன். எங்க வா? அம்மா வெளியில போயிருக்குப்பா. எங்க போயிருக்காவா? கடைக்கு. எந்த கடைக்கு? நம்ம கடைக்கு தான்ப்பா. நம்ம கடைக்கு எதுக்கு போனோம்? மளிகை சாமான் வாங்குறதுக்கு. அதான் வர வீட்டு தேடி கூட்டுறீங்க. அண்ணன் எடுத்துட்டு போயிருக்கு. ஓ, நான் இல்லாத நேரத்துல மைனஸ் கூட்டு எடுத்துட்டு. ஐயோ அது இல்லப்பா, அண்ணா அம்மாவை கூட்டிட்டு போயிருக்கு. அம்மாவை கூட்டிட்டு எங்க போனா? நம்ம கடைக்கு தான். நம்ம கடைக்கு எதுக்கு போனா? என்ன நீ? டேய் வண்டி கடைக்கு விடுறா. ஐயோ அத்தை மயக்கம் போட்டுருச்சு. எம்டன் தெரிஞ்சா என்ன ஆகும்? எம்டன் வந்துட்டாராடா. ஐயோ செல்வி, புருஷனுக்கு பிடிச்ச ஊறுகாய் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியம். செல்வி செல்வி ஜனனி செஞ்ச குழிப்பணியாரம் எடுத்துட்டு போய். ஜனனி செஞ்ச குழிப்பணியாரம் முதல்ல உடம்பெல்லாம் குழிப்பணியாரம் ஆயிடும்டா. அட நில்லுங்க. இத்தனை வயசு வாடா. எப்படியாவது சமாளிக்கலாம். எப்படி சமாளிக்கிறது? என்ன பண்ண? சரி மச்சான் மச்சான். டேய் எங்கடா அவங்க? யார் மச்சான்? உங்க அக்கா. அக்கா கோயிலுக்கு போயிருக்கு. எந்த கோயிலுக்கு? குன்னக்குடி கோயிலுக்கு. சரி வா. நான் எதுக்கு? வாடா வாடா. பாதியில நிக்காத பயம்ல. இன்னைக்கு எப்படி சமாளிக்க போறோம்? போ போ அப்படி நிக்காம வேகமா போயிட்டு நிறுத்துறா. வாடா மேல போய் பாப்போம். நான் ஆட்டோ பாத்துக்கிறேன், நீங்க போங்க மச்சான். ஏய் வாடா மச்சான், நீங்க போய் மேல தருங்க, நான் கீழே தடிக்கிட்டு இருக்கேன். வந்தா புடிச்சு வைப்பேன்ல. ஏண்ணே மச்சான் கூட மலை ஏறினா புண்ணியம் தானே, போக வேண்டியதானே? அவர் இப்ப மலை ஏறலையா? இப்போதைக்கு படி ஏறாரு. இனி இறங்கி வந்து மலை ஏறுவார் பாரு. வண்டி நிறுத்துறா. வண்டி நிறுத்துறா. நிறுத்துறா. இந்த வண்டி எடுத்து படியா. மாமா எங்கடா? மாமா மலைக்கு போயிட்டாரு. அவர் வரவங்க நல்லவங்க, நீங்க வந்தீங்க. இனிமேல் பயம் இல்ல. இது பயம் இல்லையா? சாமி மேல இருக்கும்போது கீழே வந்து எந்த சாமி கும்பிட்டீங்க என்ன சொல்றது? அச்சோ அது வேற இருக்கா? அப்ப இன்னைக்கு கோயில் வாசல்ல 3 பேருக்கு செதறதங்க. டேய் விளையாடாதடா, அதர வழி சொல்லுடா. என்ன வந்த வழியா போக வேண்டியதா? வாயில குத்துவேன். நானே பதறி போயிருக்கேன். நீ சொல்லுடா. ஐயோ 2 பேரும் இப்படி மண்ணு மாதிரி நிக்கிறீங்களே, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல் இருக்கு. என்னாச்சு? பைத்தியமே பிடிச்சிருச்சா? என்னமா செய்யற? தண்ணி எடுத்து ஊத்துடா. ஊத்துடா. எதுக்குமா? தள்ளு தள்ளு தள்ளு. ஐயோ எங்க காலுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. சும்மா இருங்க மாமா. என்னமா? ஐயோ நட்டலோட ரோட்ல நடு வீதியில லாரி வர்ற பாதையில உருண்டுகிட்டு கிடக்கு. ஐயோ ஐயோ பயத்துல எங்க அக்காளுக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? தூக்குற ஆஸ்பத்திரிக்கு. அட எருமைகளா, உங்க மாமாவை ஏமாத்துறதுக்காக தான் அங்க பிரதர்ஷனம் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. பாத்தீங்களா மாமா, எங்க அம்மாவோட அறிவை. நீங்களும் தான் இருக்கீங்க கூட பிறந்த. ஆமா பெரிய அறிவு கொஞ்சம் கம்மி தான்டா. கொலாடியில ஒண்ணு என்ன பண்ண? கோயில் வாசல்ல போயில உருளணும். அட ஆமா. என்ன ஓமா வாக்க வேமா. வா 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 வா. சீக்கிரமா. என்னாச்சு? விபூதி. பூசு பூசு. சாபாஸ். இங்க இருந்து உருளுங்க. அருமா. அரோகரா அரோகரா அரோகரா. காக்கா அரோ மச்சான் வந்துட்டாரு. அப்படியே மயக்கம் போட்டமே நீ எந்திரிச்சு நில்லு. எந்திரி. மெல்ல அப்படியே கண்டினியூ பண்ணு. மெல்ல. மச்சான் அக்கா நிலைமைய பாத்தீங்களா? ஏய் என்னடா கூத்துது? எல்லாம் உங்களுக்காகத்தான். எனக்காகவா? எனக்கு என்ன? ஆமாங்க, ஜோசியக்காரன் உங்களுக்கு கிரக சரியில்லையா, அதுக்காக இப்படி குன்னக்குடி கோயில் அடிவாரத்தில் அங்க பிரதர்ஷனம் செஞ்சு வேண்டிக்கிட்டா எல்லாம் சரியா போயிருமா. அதுக்காக காலையில இன்னைக்கு நேரமே நானும் கிருஷ்ணனும் அப்படியே ஊருக்கு போயிட்டு. ஊருக்கா? ஏன் மச்சான் அதட்டி கேக்குறீங்க?
நல்ல வேளை மயங்கிருச்சு. டேய், இன்னைக்கு டேய். பூரா மயங்கி விழுது. செல்வி என்னன்னு தெரியல. செல்வி செல்வி என் அறிவு கட்டணும். அவளுக்கு பிரஷர்னு தெரியாது. என் கருகம் சரியில்லைன்னா அவளை சுத்த விட்டா என் கருகம் சரியாயிடுமா? அடிச்சேன் நான். இப்ப எந்த சாமிடா வந்து வைத்தியம் பார்க்கும்? தூக்குடா தூக்குடா அவளை. தூக்குப்பா அம்மாவை தூக்குப்பா. தூக்குப்பா. ஏய், அக்கா